சென்னை வடபழனியில் உள்ள 2.5 கோடி நிலம் அபகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை மீட்டுத் தர வேண்டும் எனவும் அமெரிக்க வாழ் இந்தியர் முதல்வர் ஸ்டாலினுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை வடபழனி குமரன் காலனியில் ஜனார்த்தனன் என்பவருக்கு சொந்தமான 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் இருப்பதாக தெரிகிறது. இந்த நிலத்தை கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் பால்துறை என்பவர் அபகரித்து வைத்திருப்பதாகவும் ஜனார்த்தனனே தனக்கு நிலத்தை குத்தகைக்கு வழங்கியதாக போலி ஆவணங்களை காட்டி அவர் மிரட்டுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ஃபேப்ரிகேட்டட் லீஸ் அக்ரிமெண்ட் வச்சுட்டு இதை நான் மிஸ்டர் ஜனார்தன் தான் எனக்கு லீஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு கிளைம் பண்ணின்னு பல வருஷமா அந்த ஒரு காகிதத்தை வச்சுக்கிட்டே மிரட்டிக்கிட்டு இருக்கிறார். என்ன அவர் கோர்ட்டுக்கு போனாரு, எல்லா டிஸ்மிஸும் ஆயிடுச்சு. நாங்கள் போகாத இடம் இல்லை, நாங்கள் போராடி எதுவும் நடக்கல. சிஎம் செல்லுக்கு போட்டோம் 2014, இப்போதைக்கு என்ஆர்ஐ செல்லில் போட்டிருக்கோம். இன்னும் போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸு எல்லாம் பார்த்தாச்சு. நாங்கள் தமிழ்நாடு முதல்வர் தலையிட்டு தனது நிலத்தை மீட்க வேண்டுமென வசந்தா வலியுறுத்தியுள்ளார். அதேபோல வசந்தா தரப்பு வழக்கறிஞரான சரவணகுமார் நில குத்தகை ஆவணம் போலியானது என்பதற்கு ஆதாரம் உள்ளதாக கூறுகிறார். அவர் லீஸ்க்காக உள்ள வந்திருக்காருன்னா அவர் எதுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸும் இபியும் அவர் பேருக்கு மாற்றணும்? இதுதான் முதல் கேள்வி. அதுவும் இல்லாமல் அவர் வச்சிருக்க அந்த லீஸ் அக்ரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிற சிக்னேச்சர் ஜனார்த்தனனோட சிக்னேச்சர் கிடையாது. அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. நாங்களும் இதை முன்னாடியே போலீஸ் ஸ்டேஷனில் எல்லார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் வச்சுருக்கோம். இன்னும் போலீஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இந்த விவகாரம் தொடர்பாக பால்துறையிடம் கேட்டபோது நிலத்தின் உரிமை தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் நிலத்தின் உரிமை தொடர்பாக நீதிமன்றம் முடிவு செய்யட்டும் என்றார். காவல்துறை தரப்போ நில விவகாரம் தொடர்பாக இரு தரப்பிடமிருந்தும் புகார் பெறப்பட்டுள்ளதாகவும் உரிய விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் செய்தியாளர் ராஜ்குமார்.